நான் வந்து இப்போ அவுத்திக்கீரை சாம்பார் வைக்க போகிறேன். எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பருப்பு ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு வெந்துட்டுருக்குது. வாங்க, துவரம்பருப்பு தான் இதுலேயே நல்லா குழஞ்சிட்டு வருது. அது குழஞ்சதுக்கப்புறமா இந்த ஒரு பக்கத்தில் வந்து இது போட்டிருக்கேன், காஞ்ச மிளகா போட்டிருக்கேன், கடுகு உளுத்தம் பருப்பு, வெங்காயம் வச்சுருக்கேன். அதுக்கு வெங்காயம் போட்டுட்டு இது வானில் வச்சுட்டு ஐயோ மணி நல்லா வதங்கி தக்காளி போடலாம். பாருங்கள், இப்படி வதங்கிடுச்சா? இந்த மாதிரி வதங்கினா தான் நல்லாயிருக்கும். சில பேருக்கு வெங்காயம் நல்லா வதங்கினாக்கா அப்படியே பச்சை பச்சையாக இருக்குது எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதனால நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போடலாம். சட்டியில் தான் கொதிக்க வைப்பாங்க, இந்த சட்டியில். ஓகேவா? இந்த புளி கரைக்கணும். இது வதங்கணும். அந்த பருப்பு எடுத்து ஊற்றிட்டு புளியை கரைச்சிடலாம். அகத்திக்கீரை அது வந்து வாரத்தில் ஒரு தடவையாக சாப்பிட்டா ரொம்ப நல்லது. கார்த்திகை மாதம் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அகத்தை சீர்படுத்தும் அகத்திக்கீரை. நம்ம அகத்திக்கீரையை வந்து தண்ணி சாறுன்னு வைப்பாங்க. நாங்கள் வந்து சாம்பார் வைக்கிறேன். எனக்கு சாம்பார் ரொம்ப பிடிக்கும், அதனால நாங்கள் சாம்பார் வச்சுக்கிறோம். இது கொதிச்சதும் கொஞ்சமாக ஆகிடும். நான் கற்றுங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கீரை வைக்கலாம். கீரையும் வச்சு கொஞ்சம் மாதிரி இருக்குது தெரியுதுங்களா? அந்த சமயத்தில் வந்து அவுத்திக்கீரை வச்சிடலாம். அகத்திக்கீரையை வதக்கிட்டு இந்த சட்டியில் வந்து பருப்பு அகத்திக்கீரை எல்லாத்தையும் சேர்த்துட்டு காமிக்கிறேன் வாங்க. இப்போ புளி தண்ணி ஊற்றிட்டு மிளகாத்தூள் போட்டாச்சு. அந்த பருப்பு தண்ணியும் ஊற்றியாச்சு. பருப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். இந்த ஸ்டேஜில் இருக்கும். சாம்பார் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் திரும்பி. நல்லா இருக்குங்களா? இது வந்து எல்லாமே வந்து வதங்கினது இப்போது வெந்ததுக்கப்புறமா இதெல்லாம் சுருங்கிடுச்சுன்னா கொஞ்சமாகிடும் சாம்பார். இதான் அவுத்திக்கீரை சாம்பார். பாருங்கள், நல்லாயிருக்கா? பார்க்கவே ஆசையாக இருக்குது. சாம்பார் பிடிக்கிறவங்களுக்கு பார்த்துக்குங்க.